ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா எ ப்ளே த்ரூ ஆஃப் சர்டன் டியோட்ஸ் விஆர்எம்எம்ஓ லைஃப் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் கொஞ்சம் நார்மலாக தான் போகும் அண்ட் சில பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாம் காமிக்காங்கிறதுக்காக இனிமே ஏதோ பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி போக போகுது அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது ஜஸ்ட் காஸ்டியூம் அவ்வளோதான். முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சர்டன் டியோட்ஸ் விஆர்எம்எம்ஓ லைஃப் சீசன் 1 எபிசோட் 6. செகண்ட் ரவுண்ட் பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ ஓப்பன் அப்படின்னு இருக்கு. புது சர்வர்ஸ் அந்த கேமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் புது பிளேயர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எடுத்து புது ஸ்டேட்டஸ் ஹேண்டில் பண்ணுவியாப்பா, நம்ம கையில் அடிப்பட்டா வெப்பன் கீழே விழுந்துருமா, புது அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஜோவைவும் இல்லையோ வந்து கேட்கவும், நான் விளையாண்ட ஒரு பழைய கேம்ல கீழே வெப்பன் விழுந்துட்டா அதை திருடிட்டேலாம் போயிருவாங்க, பட் இந்த கேம்ல வெப்பனை திருட முடியாது, அந்த வகைக்கு சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்றான். நியூ அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட், புதுசா ஒரு டஞ்சன் வந்துட்டு இருக்கு. இந்த டஞ்சன்குள்ள நீங்க ஒவ்வொரு தடவை என்டர் ஆகும்போது ஒவ்வொரு இடமும் வேற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இதுக்குள்ள நீங்க இருக்கிற 1 hour டைம் லிமிட்ல உங்களோட ஃபர்ஸ்ட் கோலை நீங்க 10th ஃப்ளோரை ரீச் பண்றது தான் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. புதுசா ரெஜிஸ்டர் பண்ண நியூ பிளேயர்ஸ்க்காக இந்த கேமை பத்தி ஒரு ட்ரெய்லரை மேக் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த ட்ரெய்லர்ல என்ன காமிக்கிறாங்கப்பா அப்படின்னு சூவே பாக்குறான். ஹீரோவா அந்த ட்ரெய்லர்ல இருக்கான். அதுக்கு இந்த சீனியா காமிக்கிறீங்க, இதை பார்த்துட்டு பிளேயர்ஸ்லாம் ஆர்ச்சரி நல்ல ஸ்கில்னு நினைச்சுக்கிட போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ புதுசா ஒரு ஷீல்ட மேக் பண்ணிருக்கான். ஏன்னா டஞ்சன்குள்ள இடம் சின்னதா இருக்கும், மான்ஸ்டர் அட்டாக் பண்ணா டாஷ் பண்ணி மட்டுமே தப்பிக்க முடியாது. சோ அதுக்கு தான் நம்ம ஹீரோ புதுசா அந்த ஷீல்ட மேக் பண்ணிருக்கான். இப்போ நம்ம ஹீரோ ஆண்ட வேட்டையாடுறான். அதோட மெட்டீரியல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த காம்போனன்ட்ஸ்லாம் வச்சு நான் ஒரு புது போவை மேக் பண்ண போறேன். ரியல் வேர்ல்ட்ல இருந்து ஆல்ரெடி அதுக்கான பிளானை டிரா பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் இதை விடவும் நான் பெட்டரான ஒன்று தான் மேக் பண்ண போறேன். முதல்ல அதுக்கு நான் பிளானை டிரா பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நைட் ஃபுல்லா ஒர்க் பண்றான். நம்ம ஹீரோவும் அந்த ஷீல்ட மேக் பண்ணிட்டா. ஷீல்டுக்குள்ளேயே ஒரு போ இருக்கிற மாதிரி அண்ட் அதுக்குள்ள ஆரோ வச்சு நம்ம ஹீரோ ஷூட் பண்ற மாதிரியும் தான் மேக் பண்ணிருக்கான். புதுசா வந்திருக்கிற அந்த ஆர்ம் பிரேக், நம்ம ஹீரோ கையில அடிபட்டுட்டா வெப்பனை கொஞ்ச நேரத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த ஷீல்டு இருந்துச்சுன்னா வெப்பனும் கீழே விழாது, அதே நேரத்துல ஆரோவையும் நம்ம ஹீரோவால ஷூட் பண்ண முடியும். ஷீல்டுக்குள்ள இருக்கிற இந்த போவோட ஆரவோ ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்கு, சூப்பரா ஒர்க் ஆகுது. என்ன இதை முடிக்க தான் 5 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ புது அப்டேட்டை இன்ஸ்டால் பண்றான். இப்போ புதுசா வந்திருக்கிற அந்த டஞ்சனுக்கு தான் எல்லா பிளேயர்ஸுமே வந்திருக்காங்க. டஞ்சனை பார்க்க வந்த நிறைய பிளேயர்ஸை யூஸ் பண்ணி சில பிளேயர்ஸ் அவங்களோட போர்ஷன்ஸையும் எக்யூப்மெண்ட்ஸையும் ஈஸியா அந்த இடத்துல விற்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தனியா இருக்கீங்கன்னா எங்க பார்ட்டியில ஜாயின் பண்ண முடியுமா, நான் தான் ரெட், நான் தான் ப்ளூ அப்படின்னு சொல்லி பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி ஒவ்வொருத்தரும் எல்லோ, பிங்க், கிரீன் அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. பார்த்து டைலாக பேசுங்கடா, காப்பிரைட் போட்டு போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க தான் கேங் ஆஃப் 6 ரேஞ்சர்ஸ் அண்ட் ஒரு ரேஞ்சர் மிஸ்ஸிங்ல இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓ, அந்த பிளாக் ரேஞ்சரை காணுமே, அவனங்க நம்ம ஹீரோ கேட்கப்போ அவனுக்கு வயிறு சரியில்லைன்னு இன்னைக்கு லீவ் போட்டான், பட் இப்போ அவன் சரியாயிட்டான்னு பிங்க் சொல்லவும் ரேஞ்சர் மாதிரியா அவங்க பேசல, பட் நான் அதை கண்டுக்கிட கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எங்க நம்பர்ல ஒருத்தர் குறையிற, அதனால தான் நாங்க 1 செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லவோ, தனியா போறத விட இவங்க கூட போறது பெஸ்ட் நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறேன். வாங்க எதிரி ஹைட் அவுட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரெட்டு சொல்லவோ, டே அது டஞ்சன்ட்ரா, ரேஞ்சர்ஸ் மாதிரியே பேசுறாங்க, இருந்தாலும் நான் அதை கண்டுக்கிட கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். வாங்க போகலாம் ரெட்டு சொல்லவோ, வெயிட் பண்ணுங்க, இந்த இடத்துல நிறைய டிராப்ஸ் இருக்கு, மொத்தமா 15 இருக்கு, அதுல 4 நீங்க தொட்டா உடனே இறந்து போயிருவீங்க, எல்லாரும் ஏன் பின்னாடியா ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு யாருமே டிராப் டச் பண்ணாம நம்ம ஹீரோவே ஃபாலோ பண்ணி போறாங்க. பரவாயில்ல, ரெட் வேற ஒரு டீம் மெம்பரை சேர்க்கணும்னு சொன்னா அந்த மெம்பரும் நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு அப்படின்னு அவங்க பேசவும், ஹாரி குயின் ஹஸ்பண்டை மீட் பண்ணிருக்கோம், நம்ம ரொம்ப லக்கி தான் சொல்லவோ, உங்களுக்கு முன்னாடியே என்ன பத்தி தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இதுக்கு மேல எந்த டிராப் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவோ, அப்ப நான் இனி வழியை லீட் பண்றேன் அப்படின்னு ரெட் முன்னாடி போறான். இப்ப எலும்பு கொடுங்க அங்க வரவோ, எதிரிங்க பார்த்துட்டு அப்படின்னு ரெட் வந்து பவர் ரேஞ்சர் மாதிரி கொஞ்சம் காமெடியாவே பேசிட்டு இருக்கான். பரவாயில்ல, இவங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டாங்க, இவங்க எல்லாம் ஹீரோஸ் ஆச்சே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவங்களுக்கு 1 hour டைம் லிமிட் தான் இருக்கு, இப்பதான் செகண்ட் ஃப்ளோரையே ரீச் பண்றாங்க. சாரி கைஸ், டிராப்ஸ் என்னால ஃபாஸ்டா டீஆக்டிவேட் பண்ண முடியல நம்ம ஹீரோ சொல்லவோ, பரவாயில்ல, முட்டாள்தனமா அதுல கால் வச்சு சாகிறத விட நீங்க பொறுமையாவே அதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறாங்க. இவங்களுக்கு டைம் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு, டஞ்சனோட ஃப்ளோர் வேற எப்படி இருக்கும்னு தெரியாது. அடுத்த ஒரு ஸ்கெலிட்டன் கூட வரவோ, பிங்க் வந்துட்டு லவ்லி ஃபிளாஷ்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்றா. சில மான்ஸ்டர்ஸ் அது கொண்டு இருந்தாலும் சில ஸ்கெலிட்டன்ஸ்லாம் வந்து அந்த ஸ்பெல்லை டிஸ்பெல் பண்ணி தப்பிச்சிருது. இந்த செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுங்கலாம் ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கு, அங்க டைரக்டா போய் அதை டெஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு ரெட் சொல்றான். ஐயோ, என் அட்டாக் இது மேல ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லவோ, டக்கு நம்ம ஹீரோ ஆரவ விட்டு அவனை காப்பாத்துறான். பிசிக்கல் அட்டாக் வச்சு அதை டேமேஜ் பண்ண முடியாது, மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படியே ஒரு வழியா இவங்க 4th ஃப்ளோரை ரீச் பண்ணிருந்தாங்க. மொத்தமே 1 hour தான் டைம், பட் இவங்களுக்கு இன்னும் 20 minutes தான் பேலன்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம இன்னைக்கு 5th ஃப்ளோரையாச்சும் ரீச் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். 4th ஃப்ளோருக்குள்ள என்ட்ராகுமே நம்ம ஹீரோ பேடா எதையோ சென்ஸ் பண்றான். காப்பாத்துங்கன்னு சில பிளேயர்ஸ் கத்துற ஒரு ரூம்குள்ள இருந்து சவுண்ட் கேக்கு. இந்த ரேஞ்சர்ஸ் ஆளுங்க எல்லாம் காப்பாத்துற அப்படின்னு சொல்லி உள்ள ஓடிடுறாங்க. அந்த கதவை போட்டிருது, உள்ளுக்குள்ள ஏதாச்சும் டிராப் இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சுத்தி எந்த டிராப்ஸுமே இல்ல, நம்ம தரையில எந்த இடத்துல வேணாலும் சேஃபா கால் வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு அந்த பிளேயர்ஸை காப்பாத்துறாங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு தேங்க்ஸ், இப்ப நாங்களுமே ஃபைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இருந்த அந்த பிளேயர்ஸும் ஃபைட் பண்றாங்க. கேம் கிளியர் அப்படின்னு வந்து அந்த கதவு ஓப்பன் ஆகுது. நீங்க தான் அந்த டீம் லீடரா, நீங்க இல்லாம நேரத்துக்கு நாங்க இறந்து போயிருப்போம், உங்க ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பிளேயர் சொல்றான். இந்த ரூமை கிளியர் பண்ணதுனால ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் அந்த இடத்துக்கு வருது. அது டேஞ்சர்னு நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணி அதை தொடாதன்னு சொல்லவோ, ஏன் நீங்க ஹெல்ப் பண்ணதுனால அந்த ட்ரெஷர் உங்களுக்கு தான் சொந்தமான அந்த பிளேயர் கேட்கவோ, இல்ல அது ஒரு ட்ராப் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான்.
ஏவா என்கிட்டயோ தீப் ஸ்கில் இருக்கு, டேஞ்சர்னா எனக்கு காமிச்சிருக்கணுமே, காமிக்கலையேன்னு சொல்லவும் சரி அப்ப வெயிட் பண்ணு, நாங்க அந்த ரூமை விட்டு வெளியே போயிருந்தோம், அப்புறமா ஓபன் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான் நமக்கு ரிவார்ட் கிடைக்காதுன்னு ரெட் கேட்கவும் கைஸ் நம்ம வெளியே போயிடலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் எடுத்து சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அவனை நம்பலாம் அப்படின்னு மத்த ரேஞ்சர்ஸும் நம்ம ஹீரோ பேச்ச கேட்டு வெளியே வந்திருக்காங்க. கதவை பூட்டி அவங்க வெளியே வரவும் அந்த பிளேயர் ஓபன் பண்ண உடனே வெடிக்கிற சவுண்ட் கேக்குது. நல்ல எடுத்து சொன்னது கரெக்ட் தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போதே இப்போ டைம் லிமிட் முடிஞ்சு எல்லாரும் டஞ்சனை விட்டு வெளியே வந்திருந்தாங்க. அந்த பிளேயர்ட்டையும் தீப் ஸ்கில் இருந்தது, ஆனா அவனால டேஞ்சரை பார்க்க முடியல. பர்சனல் இன்ஃபோ கேட்கன்னு தப்பா எடுத்துக்கிடாதீங்க, உங்க லெவல் 20க்கு மேலேயான்னு கேட்கவும் ஆமா என் லெவல் 20க்கு மேலே தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஆக்சுவலி அது 30க்கு மேலே, பட் தெரியாதவங்களுக்கு நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். உள்ள போனதுல கிடைச்ச ரிவார்டு எல்லாத்தையுமே எல்லாரும் சரிபாதியா எடுத்துக்கிறாங்க. ஆப்ஸை மட்டும் குயிக்கா ஓப்பன் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லவும் நான் அதோட மேப்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிரீன் வந்து காமிக்கிறேன். பட் ஈவன் மேப்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தாலுமே ஒவ்வொரு தடவை என்ட்ரு ஆகும் போதும் டஞ்சனோட லே அவுட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த மேப் யூஸ்லெஸ் தான் நம்ம ஹீரோ சொல்றேன். நாங்க உனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறியான்னு கேட்கவும் சரி நம்ம ஹீரோ எல்லாரோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டையும் அக்செப்ட் பண்றான். ஆப்ஸை ஃபாஸ்டா அன்லாக் பண்ண நம்ம ஹீரோ ஒரு டூலை ரெடி பண்றான். பட் அது பிரேக் ஆகவும் கூடாது, இது பிரேக் ஆகவும் கூடாது, ஒல்லியாவும் இருக்கணும். என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கவும் என்கிட்ட கொண்டா அப்படின்னு சொல்லி பிளாக் வந்து நம்ம ஹீரோக்கு அதை ஸ்ட்ராங்கா செஞ்சு கொடுக்குறான். பிளாக்ஸ் நீங்க உண்மையிலே ஒரு ப்ரோ தான், எவ்வளவு நம்ம ஹீரோ கேட்கவும் இது உனக்கு ஃப்ரீ, உனக்காக இதை கூட பண்ண மாட்டேன்னு அவன் சொல்றான். திடீர்னு ஃபேரி குயின் அந்த இடத்துக்கு வர திடீர்னு இப்படி வந்து பயம் கொடுத்தாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் வரும்போது ஒவ்வொரு தடவையும் என்ட்ரி மியூசிக் போட்டுட்டு வரவா இல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு வரவா அப்படின்னு குயின் கேட்கிறேன். பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும் புதுசா வந்திருக்கிற எல்லா பிளேயர்ஸ்க்குமே நான் தான் கான்ட்ராக்ட் லிஸ்ட்ல கொடுக்கறதுக்காக போகணும், எல்லா இமெயில்ஸையும் நான் என் கையாலேயே எழுத வேண்டியது இருக்கு, அந்த ஹியூமன் ஹெல்பர்ஸ் வர எனக்கு பெருசா எதுவும் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லவும் கேம் மாஸ்டர் சேவா மென்ஷன் பண்றாலோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி அப்புறமா பார்க்கலாம் ஹஸ்பண்ட் அப்படின்னு கிஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ மண்டலே அடிச்சுட்டு இன்னும் மேரேஜ் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு ஓவரா அடிக்கிறானோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அந்த ஃபேரி குயின் அங்க இருந்து கிளம்புற டஞ்சனுக்குள்ள அடுத்து நம்ம ஹீரோ தனியா தான் போக போறாங்கிறதுனால நிறைய ஆரோஸ் நம்ம ஹீரோ மேக் பண்றான். ஃபேரி குயின் அங்க வரா, என்னப்பா இவ்வளவு டயர்டா இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும் கிறிஸ்டல் கொடுக்க பிளேயர்ஸ் மீட் பண்ணா என் மெஷர்மெண்ட்ஸ் கேட்கறானுங்க, என் லவ் அஃபேரை பத்தி கேட்கறானுங்க, அவங்களுக்கு எதுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதனாலதான் எவெல்லாம் என்கிட்ட பிரச்சனை பண்ணணும் ஒவ்வொருத்தனையும் நான் சேலஞ்ச் பண்ண எல்லாரும் கூடயும் நான் சண்டை போட்டதுல தான் இப்ப ரொம்பவே டயர்டா இருக்கு, ரேப்பியா சிரிச்சாடுங்க, பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, ஹியூமன்ஸ்ல ரொம்ப பயங்கரமானவங்க அப்படின்னு சொல்லவும் அவளை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்து தூங்கிக்கிட்டுறீங்க, தலையை தடவிக்கிடுங்க, அப்புறம் அந்த மேரேஜ் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுங்கன்னு சொல்லவும் இதெல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த மேரேஜ் கான்ட்ராக்ட பார்த்தா இது ஹியூமன் ஒரிஜினல் வேர்ல்டுல இருக்கிறது மாதிரி தெரியுதே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன இப்படி கேள்வி கேட்கறீங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு டயர்டா வந்தா வைஃப் தான் பாத்துக்கணும் தெரியுமான்னு சொல்லவோ இங்க யார் ஹஸ்பண்ட் யார் வைஃப் நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ அவளுக்கு மீட் பண்ண நம்ம ஹீரோ செஞ்சு கொடுக்குறான். அவளுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ மடியில வா படுத்துக்கிறா, ரொம்பவோ தேங்க்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு வா சொல்றா. அப்படி கூப்பிடாதப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்படுறான். இப்படியே போனா என் மனசு என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த ஃபேரி குயின் வந்துட்டு ஒரு பிளேயர் கிடையாது, சிஸ்டம்ல இருக்கிற ஒரு என்பிசி தான். பட் அவ ஒரு என்பிசி மாதிரியே நடந்துக்கிட மாட்டேங்கிறா. அண்ட் கேம் மாஸ்டர்ஸ் மாதிரி காமிக்கிறா. சில அந்த பெரிய ஆளுங்களுமே வந்துட்டு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை மறைக்கிறாங்க. என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.